வாழ்க வளமுடன். இங்கே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏழை பணக்காரர்னு அறியப்படக்கூடியவர்களுடைய நிலை என்ன, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்ப ஏழை அப்படின்றவர் என்னுடைய கண்ணோட்டத்துல தன்னுடைய ஆசைகள் கனவுகள் அப்படின்றத கண்ணில் பார்ப்பாங்க, காதில் கேட்பாங்க, ஆனா கைக்கு எட்டா தூரத்திலேயே தன்னுடைய காலத்தை கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பணக்காரன் அப்படிங்கிறவனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ஏழைக்கான ஆசைகள் கனவுகள் அப்படின்றது அவங்களுடைய கையில இருக்கும். ஆனா அதை கையாண்டு கழிப்புறாம அந்த காசுக்காக ஓடக்கூடிய நிலையிலையும் அந்த சம்பாரிச்ச காசை காப்பாத்துறதுக்காக இன்னும் சில கனவுகளோட அவன் பயணப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏழை பணக்காரர்னு அறியப்படக்கூடிய நிலையில இப்படிதான் என்னுடைய பார்வை அவங்க கிட்ட இருக்கு. ரெண்டு பேருமே தன்னுடைய காலம் அப்படின்றத கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை உறுதி செய்யக்கூடிய ஒண்ணு என்னன்னா, கடைசி காலத்துல தன்னுடைய மயான நிலை அப்படின்றத தான் ரெண்டு பேருமே அடைகிறாங்க. ஸோ இங்க பணக்காரன் அப்படின்றவன் தற்போதைய நிலையில தன்னுடைய கையில இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் காமனா இருக்கக்கூடிய ஒண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் விலை மதிக்க முடியாத ஒண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கிட்டவே நேரம் இருக்கு. அந்த நேரமானதை இழந்துட்டோம் அப்படின்னோம்னா திரும்ப எத்தனை கோடி இருந்தாலும் வாங்க முடியாது. அந்த இழந்த வயசை நம்ம திரும்ப பெற முடியுமானா நிச்சயமா முடியாது. ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இந்த ரெண்டு பேருமே இறுதியில அடையக்கூடிய நிலை காமனா இருக்கக்கூடிய ஒண்ணு எதுனா அது அந்த மயான நிலை தான். ஸோ இந்த இடைப்பட்ட நிலையில அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, எதை அடைகிறாங்க அப்படின்றது இங்க செல்வ செழிப்பான வாழ்க்கை அப்படின்றத சொல்ல முடியாது. இறுதியிலையும் இருக்கக்கூடிய நிலையிலையும் அவங்க கிட்ட இருக்கிறத இழக்காம இருக்காங்களா அப்படின்ற ஒரு நிலையை பொறுத்து தான் அவங்க ஏழையா அல்லது பணக்காரங்களா அப்படின்றத கணிக்க முடியும். இங்கே ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி தன்னுடைய நேரமானது கழியாம கடை தேறுவதற்கான நிலையில அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க செல்வந்தர் தான். கடைசி காலத்துல எப்படியா இருந்தாலும் நிறைவு காலம் இறுதி காலம் அப்படின்றது எல்லாத்துக்குமே நியமனம் செய்யப்பட்ட ஒண்ணு. அந்த நிலையில அந்த காலத்துல கரைஞ்சு போகாம அந்த காலத்தை கை கொடுத்து வரவேற்கக்கூடிய தன்மையில மன அமைதியை நிலைக்க வைக்கக்கூடிய சூழலை இருக்கும் காலத்துல செயல்கள்ல அனுபவம் பண்ணி அந்த நிலையை அடைகிறதுக்கான பயணத்துல இருக்கிறவங்க எல்லா பேருமே இங்க செல்வந்தர்கள் தான். ஸோ காலமானது இங்க கரையுதா இல்ல கடை தேறுவதற்கான பயணத்துல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றத கவனிங்க. அதை கவனிக்கும் போது இந்த ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசமெல்லாம் இருக்காது. அங்க சமமானவன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். இந்த நிலை அப்படின்றது இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி அமைதியா ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இங்க ஏழை பணக்காரன் அப்படின்றத தூக்கி போட்டுட்டு சமமான ஒரு மனநிலை அப்படின்றத கையாள கத்துக்கணும். அமைதி அப்படின்றது நம்ம கிட்ட நீடிக்கும். இப்பவும் சரி எப்பவும் சரி நிறைவுலையும் சரி அமைதியா ஆனந்தமா அடுத்த நிலைக்கு பயணப்படுவோம். அமைதியிலேருந்து அவஸ்தைக்கு உட்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய நண்பர்கிட்ட அந்த கேள்வி கேட்டவர்கிட்ட சொன்னேன். அதை வீடியோவா பதிவிடுங்க அப்படின்னு சொன்னாரு. பதிவிட்டா யாருக்காவது பயனுள்ளதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.